என்னடா சேமி பண்ற? கரையா முடிக்கிறியா? எதுக்கு எதுக்கு சாமி? கோழிக்கா? சரிப்பா. கோமதி கழட்டி விடுவியா? ஓகேப்பா. நீங்கள் என்ன நம்ம வீடியோவில் பார்க்குறோன்னா தட்டு ஒரு நட இருக்குது. நீங்கள் எவனும் வரல, நாம் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. எடுத்து ஓட்டிட்டு இந்த மரத்தை கடையில் எத்தனை அந்த காக்கம் ஆகி போகிற தலைவலியை மட்டும் தாங்கவே கழட்டி விடு கோமதி. ஆச்சா? கையை கடிச்சு விடும் பேர் ஃபுல்லாக. இந்த பெண்ணை அதிலே போட்டு விட்ரு. இதெல்லாம் போட்டணும். ஓகே நம்ம பெட்டு வேறு இல்லை, பெட்டு மாட்டணும். நெவலில் மாட்டோம், வெயிலில் மாட்டினோம்னா ஒரு வழி ஆயிரும். லெவலில் பெட்டை மாட்டி டைட் வச்சுக்கிட்டார். போகலாம். உன் சைக்கிள் எங்கே வேணாலும் கிடக்குதுடா டேய். கிடக்குது பெட்டு பாருங்க. 4 நாளைக்கு லோடு ஓட்டலைன்னா எங்கள் வீட்டில் பெட்டு மாடு கட்டவும் ஆடு கட்டவும் கோழி கட்டவும் போயிருக்கு. கோழியா? ஷோபா. எட்ட போடுறா அப்படியே பிடி. எங்க போட்டோகிராஃபருக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும் ப்ரோ. தூக்கி பிடிக்கும் அம்தி. ஜூம் பண்ணி எடுக்கணும். ஓ ஜூம் பண்ணி எடுக்கிறியா? எடு எடு எடு. அப்பதான் தெரியும். ஓ அது போல்ட்டு கட்டுறதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் அம்தி. ஓகே நம்ம கடலப்பருப்பு போட்டுக்கிட்டோமா. ஸோ அதனால் வந்து பெட்டெல்லாம் கழட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா பெட்டையே கழட்ட மாட்டோம். ஒட்டாட்டு இருக்குது, ஓட்டினா தான் பெட்டை கழட்டுவோம். கடலப்பருப்பு போட்டதுனால பெட்டை கழட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேன்பா அவ்வளோதான். பேனர் போட்டு ஒரு இறுக்கிட்டு பெட்டை மாட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டிதான். சந்தோஷம் இருந்தோம் தானே பரவாயில்ல. அவனும் லீவ் போட்டான் 2-3 நாளாக. ஒண்டியே ஓட்டுறதா இருக்குது. சரி ஓகே என்ன பண்ணுறது. சுஜித்தும் காலேஜ் போயிட்டாரு, அவரும் இல்லை டானு. அவரு இருந்தால் கூட பரவாயில்ல. ஓகே அவ்வளோதான். டைட் வச்சுக்கிட்டு போக வேண்டியதான். கட் பண்ணு. சாப்பிட்டு விடுறது எங்கே பார்த்து எழுந்திட்டு போய்க்கிறான் பாரு. கஷ்டம் நாளைக்கு. தூரமா புடி. சரி போய் பொட்டி போய் மாட்டிட்டு வரும்.
வா. முட்டை கழிச்சு விடு, முட்டை கழிச்சு விடு. அதே மாதிரி ப்ரோ டெய்லர் மாட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மாட்டுங்க. தூக்கி பிடிச்சி வருவேன். பின்ன போட்டுரு. ஓசை நான் போய் அங்கே போய் போட்டுக்கிறேன். இந்தா இந்தா. எங்கள் வீட்டில் வந்து 2 கோழி குஞ்சு வச்சுக்கிட்டு கரையான் பிடிக்கிறதே வேலையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இனிமேல் எப்படி சொல்கிறது, நாமளே தான் வீடியோ எடுத்தோம், வேறு வழி இல்லை. ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு 20 கட்டா 30 கட்டா இருக்குது. தட்டு வேலையெல்லாம் சுற்றி வச்சுட்டானாட்டி தான் அஜித்து. நாங்கள் தான் எடுக்க போகிறோம். வேறு மழை வருதுங்கிறாரு. ஆனால் அதுக்காட்டியும் ஊரெல்லாம் சுற்றிட்டு இப்போ தான் வந்தேன். போய் எடுத்துகிட்டு போய் 30 கட்டை எடுத்துகிட்டு வந்துட்டால் வேலை முடிஞ்சிடும். அடுத்த வேலை என்ன இதுலையும் பார்ப்போம். இந்த வண்டி இன்னொரு பக்கம் லோடிங்க்கு போயிருந்துருக்கோம். அதனால் பைசன் பேயில் மாட்டிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா 4-1 பேர் தான் எடுத்துகிட்டு வந்துருப்போம். ரோட்டில் இவ்வளோ வச்சா கட்ட வரான்னு நினைக்காதீங்க நண்பா. ரோட்டில் எதுவும் வண்டி வரல, அதனால் இன்னொரு வேகத்தில் கட்ட வர மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ தான் ஒரு பசங்களுக்கு வண்டி ஓட்டி பழகிட்டாலும் ப்ரோ, அடுத்த வீட்டில் வந்து இப்படி ஏமாற்றிட்டு போகிறான் பார்த்தியா, அதுதான் ப்ரோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நிறையா ஓனர் சொல்கிறாங்க, எதுக்கு ப்ரோ வண்டி ஓட்டி பழகிக்கிட்ட, அவன் டிரைவராக வந்தானா 100 ரூபாங்கிறப்ப இன்னொரு 100 ரூபா சேர்த்தி கொடுத்து அவனை ஏற்றிக்கலாம். ஓட்டினா சம்பளம், ஓட்டலாம் சம்பளம் விட்டு போயிடலாம். கீழே கஷ்டப்பட்டு பழகி விட்டு கொஞ்சம் தக்கா பக்கான்னு ஓட்டணுன்னு எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்க்கட்டும் தப்பு இல்லை, ஆனால் அந்தளவுக்கு அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும்ல அப்படின்னா உண்மைதானே. அதனால் இந்தமாதிரி டிரைவிங்கிற பேச்சுக்கே அதெல்லாம் நம்பலாம். ஓட்டுனா யாராக இருந்தாலும் சரி காசு கொடுத்துருப்பான், அவ்வளோதான் நம்ம குவாலிட்டி. வந்துட்டோம், கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. பார்ப்போம். ஆள் வேறு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நான் வேறு ஃபோன் பண்ணலை, நான் பாட்டில் போகிறேன். போய் பார்ப்போம். நான் கடை இது அன்னைக்கே தண்ணி காட்டத்தோன்னே இன்னும் தண்ணியே கட்டல போகும் பாருங்க. ஓ கடவுளே, மழை பெய்யுன்னு சொல்லி விட்டுக்கிறாங்க. எங்கே மழை பெய்யலையே, போட்டுக்கு பேஞ்ச மழையோட இருந்தால் நான் 4 கிலோமீட்டர் தான் மழை பெய்யல.
இதெல்லாம் கரெக்டாக வருது. ஓகே 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 ஓகே. வேலை கட்டிட்டு போயிருச்சா இருக்குதான்னு தெரில. மாப்பிள்ளை தான் கட்டிருப்பான், போய் பார்ப்போம். எவ்வளோ பேருக்கு தண்ணியா? ரெண்டு நடையாக போனால் டக்கு டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். ஒரு நடையாக இருந்தால் 2 நடை டைம் ஆகும். எது சம்மதம்? என்ன யார் வந்துச்சுன்னா ஓனரே வந்தாரா? ஓனரே வந்தாரா? ஆ ஆ ஓகே நண்பா. வேறு கட்டு ஐக்கியபில் சுற்றி போட்டு போயிட்டானுங்க. இப்போ இதை காக்கு நான் ஒரே நடையாக போட்டால் கவர் போடலான்னு நினச்சேன். கவர் எடுத்து கீழே போடலாம். அதனால் பக்கம்தான். அதனால் 2 நடையாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஏதோ ஒரு நடை காசு போட்டு வாங்கிட்டு போயிடலான்னு. ஒரு கத்தை 30 கிலோ வருமா? 25-30 வரும். ஏன் நீ இன்னும் கேம் போட்டுக்கிட்டே இருக்கிற? ஜாப்புக்கு போவாதா? நீ தான் வேலை கேம்பஸில் செலக்ட் ஆகலையாடா நீங்கள்? நீ ஆள் பார்த்தியா? கேம்பஸ்லேயே பாதி பேர் போகல, அப்படியே தான் இருந்தோம். ஆ கத்தையா திருப்பி போடு. திருப்பு. ஆ ஆ அப்படி சூப்பரு. இப்போ அதை தூக்கி அந்த சென்டரில் போச்சு. வேலை முடிஞ்சு. இன்னும் 2 வருஷம் வரும். நானே கரெக்டாக உழவு ஓட்டுறதுக்கு போயிட்டேன். உங்கள் அப்பா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணும்போது தான் கிளம்பிய மாட்டிக்கிட்டு இருந்தேன். 2வது ஃபோன் பண்ணும்போது ஓட்டிகிட்டு இருந்தேன். சரி நைட்டு தான் மழை வரும் பார்த்துக்கலாம், எங்கே போயிடுது. அப்படியே கோபுரமாக அடிக்கிட்டு போயிடலாம். இன்னொரு வாட்டிக்கு ஆள் மேலே ஒரு ஆள் வேணும், கீழே 2 பேர் வேணும். நான் தூக்கி கூட விட்டுருவேன். ஒரு ஆள் வாங்குறதுக்கு வேணும். அப்படி போட்டாலும் 9 கத்தை தானே பிடிக்கும் கீழே. 2 நடையாக போடணும்னாலும் மேலே ஆள் வேண்டும். ஏன் ரொம்ப பிஸி ஆகிறாராம்மா? வரமாட்டாரம்மா? டிவி அவ்வளோ வேணாம், இன்னும் கொஞ்சம் கூட இல்லை. அப்படி வை. இதையும் தூக்கி தானே வை. இப்போ அதில் ஒரு கத்தையை தூக்கி இதுக்கு மேலே சென்ட்ரல் போடு. போதண்ணா சும்மா 2 நடையாக போடுறது தான். திருப்பி வைக்கிறதுக்கெல்லாம் அட்டி கட்டுற அளவுக்குலாம் அங்கே ஆள் இல்லை. மேய்ச்சி விடு, அவ்வளோதான். எத்தனை கத்து? அவர் மேலே ஏற சொல்ல, நீ எடுக்கிற மாதிரி அவர் எடுக்க சொல்லு. கிட்ட எடுத்து வைனாதா? மேலே 1 4 கத்தை. இதை அப்படியே வாங்கி அழுகாமல் வச்சுட்டு இறங்கியாங்கண்ணா. ஓகே நண்பா, அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். 18 கத்தை போடலான்னு உண்டு நேரத்தெல்லாம் இவத்தில் தானே போகிறது, அதனால் போதுன்ட்டு. ஊடு இதுதான் ப்ரோ. கொட்டுறதுக்கு நான் அந்த போய் சுற்றிட்டு வரணும். எல்லாம் தட்டு தான். இந்த ஏரியாவை பொறுத்த வரலாம் பூரா தட்டு வச்சு பாருங்க. எவ்வளோ கரு 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 கருன்னு. அப்பா எப்போ நானே அடிக்காத வரானே, என்னதான் பண்ணுறது? எனக்கு முன்னாடி ஒரு கத்தை கொண்டாண்டில்ல.
இத்தல் தூக்கி விடலாம். இப்படி போய் ரிவேஸ் விட்டு இத்தல் தூக்கி விட்டுலாமா? மழை வந்தால் உருட்டிக்கிறீங்களா உள்ள? ஆ இது அப்படியே பிடி. எங்க அதுதான் உங்க அப்பனை காணோம்? ஆமாம். ஓ அந்தங்காட்டி இவர் உங்கள் அப்பா அந்த வேலை சேர்த்து போயிட்டாரா? சரி சரி அதை பற்றி அங்கே போய் நிறுத்திக்கலாம். இல்லை நான் அப்படியே நிறுத்துறேன். இந்த கடைசி காற்றை மட்டும் எடுத்துக்கலாம். அதை அப்படியே நான் வண்டி ஐடியிலே விட்றேன். அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டே வந்துடுறேன். அடிமட்டம் காற்றையெல்லாம் தூக்கி போட்டிருக்கேன். 2 பேர் இருக்கிறீங்களா? அப்படியே தூக்கி போட நான் வண்டி ஐடியிலே விட்றேன். அப்படியே எடுத்து போட்டு அங்கே ஓடி போயிடும். ஓகே இது ஒன்றையும் எடுத்து போட்டுட்டு போயிட்டா வேலை முடிச்சு. அப்படியே தூக்கி போடுவீங்களா? நான் அப்படியே போடி. அப்படியே தூக்கி போடுங்க. அப்படியே எந்த பக்கம் வாங்க. இங்கே 2 இருக்குது, 3 பேர் இருக்கிறாங்க. எதையோ ஒன்று தூக்குங்க. கூட்டிட்டு சென்ட்ரல் ஒன்று போடுங்க. இதை ஓரம் கட்டுங்க. இப்போ சென்ட்ரல் ஒன்று போட்டு அமுத்துங்க. அவ்வளோதான். அடுத்தது அதே மாதிரி 3 வாட்டி ரெடி பண்ணுங்க. அந்த தூக்கி சென்ட்ரல் போட்டு அமுத்துங்க. குட்டி பின்னாடி தூக்கி போட்டுறா நீ. நான் இனிமேல் தூக்கி விட்டா நான் நீ அப்படியே இரு. நான் தூக்கி விட்ற வாங்கி அடிக்குவேன். கரெக்டாக கொண்டு போனாடா டேய். அதை வாங்கி அப்படியே கீழே அடிக்க விட்டுருண்ணா. மேலே வைக்கணும்னாலும் சரி எங்கே வைக்கணும்னாலும் சரி வச்சு விட்ரு. அந்த பக்கம் கீழே இருக்குதா? போதும் நான் விட்டுருண்ணா. இறங்கிக்கண்ணா. குட்டி அப்படியே கவத்தை எடுத்துகிட்டு விட போகலாம்.
கவர் எடுத்துக்கிட்டே வந்துருக்கு விளையாட்டுக்கு. போய் மக்காட்டு மேலே போட, அப்புறம் கொட்டு நாட்டி எடுத்துக்கலாம். அப்பா யார் வந்தாரு? ஒரு கோடி நேரத்தில் நம்ம கண்டியாக தூக்கி வந்துட்டான். ஆட்டுங்க என்ன உழுவுல. ஓகே. கொடுங்கண்ணா. ஓகேப்பா, அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஒரு வழியா ஒரே நடையாக போட்டுருக்கலாம். சரி ஓகே, எப்படி பார்த்தா என்ன 500 வாங்குவோம். ஒரு நடை ஓட்டினாலும் 500, 2 நடையாக ஓட்டினாலும் 500. வேலை டப்புன்னு முடிஞ்சது பாருங்கள். இதுக்கு எவ்வளோ ப்ரோ வாடகை வாங்கினீங்கன்னா 500 ப்ரோ. அவ்வளோதான் வேலை முடியும். அது எழுதி வச்சுருவேன். அது அப்புறம் எல்லாம் ஒட்டுக்காக கொடுக்கும்போது கொடுத்துருவாரு. அவர் ஆள் இருந்தால் கொடுத்துருப்பாரு ப்ரோ, ஆள் இல்லை. வரணும் ஃபோன் பண்ணுங்க. ஓகே நண்பா, நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ. பாய்.